முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் உயிர் நாடியான உழவு தொழிலை உயிர்ப்பித்து 2ஆம் பசுமை புரட்சியை நிகழ்த்தி காட்டியவர். ஊதாரிகளின் ஆட்சி அலங்கோலத்தாலும் சுயநலத்தாலும் அண்டை மாநிலங்களில் அடகு வைக்கப்பட்ட நதிநீர் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழகத்தை பசுமை காடாக மாற்றி உணவு உற்பத்தியில் தன்னிறைவை ஏற்படுத்தியுள்ளவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. திமுக ஆட்சியில் வேளாண் துறைக்கு 7,655 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்த நிலையை மாற்றி கடந்த 5 ஆண்டுகளில் 23,583 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார். வேளாண் தொழிலை மேன்மையடைய செய்ய முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஊழல், சுயநலம், பதவி ஆசை போன்ற துர்க்குணங்களுடன் ஆட்சி அதிகாரம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்த திமுக முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்த போது தமிழகத்தின் நதிநீர் உரிமைக்காக கடுகளவும் குரல் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக காவிரி நதிநீர் ஆணையத்தின் இறுதி தீர்ப்பாணையை மத்திய அரசிதழில் வெளியிடாமல் முடக்கி போட்டது காங்கிரஸ். இதனை தகர்த்து தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர வழி செய்யும் நடுவர் மன்ற தீர்ப்பாணையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடச் செய்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் நிகழ்ந்த இந்த நிகழ்வு அந்த ஆண்டு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் பரிசாக அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். தமிழகத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் முல்லை பெரியாற்றின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இடைவிடாத சட்ட போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றியும் பெற்றார். இதன் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் மதகுகள் இறக்கப்பட்டு அணையில் 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டது. இதனை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் கொண்டாடினர். இதன் காரணமாக முல்லை பெரியாறு பாசன மாவட்டங்கள் பசுமை பூமியாக மாறியது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை முழுமையாக அதன் முழு கொள்ளளவான 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்ய கூடுதலாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்து உடனுக்குடன் பணப்பட்டுவாடா செய்யவும் நடவடிக்கை மேற்கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முயற்சி காரணமாக வறட்சியான மாவட்டங்களும் இன்று பசுமையாக மாறியுள்ளன. பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதுடன் விவசாயிகளின் வாழ்க்கை தரமும் உயர்ந்துள்ளது. பருவமழை காலங்களில் கிடைக்கும் மழை வீணாகாமல் அதை முழுமையாக சேமிக்கும் பொருட்டு 6 குளங்கள், ஏரிகள் தூர்வாரப்பட்டுள்ளதால் அவை இன்று நிறைந்து கடல் போல் காட்சியளிக்கின்றன. முதலமைச்சரின் அரிய முயற்சியால் தமிழகத்தில் உணவு உற்பத்தி பெருகியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் 75.95 லட்சம் மெட்ரிக் டன் என்ற அளவில் இருந்த உணவு தானிய உற்பத்தி தற்போது 127.96 லட்சம் மெட்ரிக் டன் என உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் பெருமிதத்துடன் தெரிவித்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. விவசாயிகளின் வாழ்வு செழிக்க எண்ணற்ற திட்டங்களை தீட்டியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 22,058 கோடியே 61 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கியுள்ளார். வட்டி மானியமாக 589 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நுண்ணீர் பாசனத்திற்காக 100% மானியம், தங்குதடையின்றி உரம் விநியோகம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை தீட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்படுத்தியுள்ள 2வது பசுமை புரட்சி தமிழக விவசாயிகளை தலைநிமிரச் செய்துள்ளது என்பதே திண்ணம்.